ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு பன்னீர் மசாலா நம்ம பார்க்கலாம். இது சப்பாத்தி, ரோட்டி, நான், கீ ரைஸ் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க. இதுக்கு நான் 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அகலமான கடாயில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு பன்னீர் இதில் வறுத்து எடுத்துக்க போகிறோம். கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் அப்படியே மசாலாவில் போட்டிங்கன்னா அந்த மசாலா வந்து கிரேவியை வந்து அதை இழுத்துக்காத பன்னீர். ஸோ ஏதோ நீங்கள் மேரினேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இன்ஸ்டண்ட்டாக பண்ணும்போது இந்த மாதிரி வறுத்து போட்டுக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 1 இன்ச்சு பட்டை, ஒரு 2 லவங்கு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இதை நான் லாங் கிடவாகவும் போட்டிருக்கேன். எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட அதையும் நீங்கள் வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எவ்வளோ மெல்லிஸாக நறுக்க முடியுமோ நறுக்கி நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா மேஷ் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அந்த தக்காளியை வந்துட்டு மிக்சியில் ஒரு பல்ஸ் அப்படியே விட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. பட் இது கொஞ்சம் சட்டிலாக இருந்தால் நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேங்க. சால்ட் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கலாம். முதல்ல கொஞ்சம் போட்டு பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சால்ட்டு. இப்போ நல்லா ஒரு 1/2 கப்பு தயிர் இந்த மாதிரி நல்லா க்ரீமாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்துட்டு இந்த தயிர் வந்து புளிச்சிருக்கக்கூடாது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இப்போ 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்க்கறதுக்கு முன்னாடி. தக்காளியுமே பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி இல்லாமல் ஹைப்ரிட் தக்காளி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் இந்த தயிரை நம்ம சேர்த்துக்க போகிறோம். தயிர் வந்து இது கம்பல்சரியாக நம்ம சேர்த்துக்கணும். இந்த டிஷ்ஷை ரிச் ஆகணும்னா உங்ககிட்ட க்ரீம் இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு நல்லா 5 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா மசாலா வாசனை, பச்சை வாசனைலாம் போகணும். நல்லா மசாலா வாசனை, பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பன்னீர் சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் கசூரி மேத்தி, அதாவது தமிழில் கஸ்தூரி மேத்தி சொல்லுவாங்க, அதை எடுத்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி மேலே தூவி விட்டுக்கோங்க. நான் லாஸ்ட்டாக வந்து ஜிஞ்சரை வந்து ஜூலியன் கட் பண்ணி போட்டிருப்பேன். கொஞ்சம் நல்லா மூடி போட்டு வேகும்போது அந்த ஜிஞ்சரோட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரோட்டி, சப்பாத்தி, கீ ரைஸ் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.